கழுவி அதை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணதுக்கு க்ளீனர் இருக்காரு. நல்ல இதமாக இருக்குது தண்ணி. ஒன்றை நான் உரிச்சு போட சொன்னேன். உரிச்சு போட சொன்னீரா? திங்க சொன்னேன். அப்போ கொண்டாடுறோம். இது கழுவுனமே தெரியல, ஏதோ வந்து பானையை சட்டியை போட்டு அலசனமே இருக்கு. ஏன் சும்மா இருக்கவன் நான் காட்ட நான் சட்டை வச்சுருக்கேன். மொத்தத்தில் பிடிக்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்து இப்போ ஒன்றே காணல. மீனை மனத்தி பார்த்து வாடகை எடுக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரே ஆள் நீதாமரை. ஏன் சர்க்கரை பாகு மாதிரி இருக்குது. அங்கே எங்கேயே இருக்கு வர இருக்கு சொல்லலாம். உனக்கு நீ வைக்க தெரியுமா? உனக்கு நல்லா கொதிக்குது. இந்த மீனை பார்த்தா தான் என்ன சாப்பிடணும் போல இருக்கு. நைஸ் நைஸ். நான் ஒரு பீஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த புளிப்பு தான் நல்லா இருக்கு. அப்படிதானே? இந்த மீன் என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க, அதை எப்படி இருக்குன்னு பாருங்க. குளத்துல இருந்து எவ்வளவு மீனை பிடிச்சிருக்கோம், இவ்வளவு மீனை பிடிச்சிருக்கோம் கைஸ். இப்போ நாங்க வந்து கழுவ போறோம். இவ்வளவு மீன். இந்த மீனை வந்து இப்போ என்ன பண்ண போறோம்? கழுவி அதை க்ளீன் பண்ண போறோம். க்ளீன் பண்ணதுக்கு க்ளீனர் இருக்காரு. நான் குளத்து மீன் சாப்பிட்டது கிடையாது. அடுத்தால என்ன பாருங்க, 3 மெம்பர்ஸ் க்ளீனர். வாங்க போவோம். அதான் கிழங்கு என்ன இருக்கு, கிழங்கும் கூட கழுவிட்டு வர போறோம். ஆனா ஒரு மானம் இருக்கு. மானம் வாடதானே அடிக்கி. நல்ல இதமா இருக்கு தண்ணி. இப்படி நான் உடைச்சத இந்த சைடு தோலனர்ல அந்த இலவெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியுமில்ல உனக்கு? ஒரு கிழங்கு உரிக்க தெரியாமலே நாங்க இருக்கோம். நானும் ஒரு வார்த்தை கொண்டாடுறோம். ஒரு பெரிய மனுஷன் சொல்லதை பார்த்தா இளவுன்னு சொல்ல லூஸ் உப்பாயிர. நல்ல வெள்ளையா தான் இருக்கு. மகளே. ஆமா ஏன் ஒன்றை நான் உரிச்சு போட சொன்னேன். உரிச்சு போட சொன்னீரா? திங்க சொன்னேன். அப்போ கொண்டாடுறோம். ஒரு துண்டை சின்ன தின்னு பார்க்கலாமே பார்த்தேன். அது பொறுக்க மாட்டேங்க. உடனே கிழங்கு இப்போ நம்ம வந்து தோலை உடைக்கும். இப்போ மாப்பிள்ளை வந்து என்ன செய்யணும்னா மீனுக்கு செல்லு எடுக்கான். செல்லு எடுக்க விஷயம் இல்லை, கிளியராக கட் பண்ணி கிளியராக சைடில் இருக்க இதெல்லாம் கட் பண்ணி தந்துருக்கு உனக்கு. நான் கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன்ல, கிழங்குக்கு உரம் எடுத்துட்டு இருக்கேன்ல. நீ என்ன உரம் எடுக்கிறியா? கிழங்கோட உரம் சரிதான். இவன் எல்லாம் உரம் எடுப்பான், கூட 2 பக்கெட் எடுப்பான், வைக்கல் எடுப்பான், வாரி எடுப்பான். ஆளுக்கு முன்னே முதல்ல கிழங்கத்துங்க டேஸ்ட் பார்க்கணும்ல ஐயா. இது கழுவுனமே தெரியல, ஏதோ வந்து பானையை சட்டியை போட்டு அலசனமே இருக்கு. கிழங்க கழுவு போடும், உள்ள போடும். ரொட்டிரா. நல்ல பொம்பளை இருந்த சோறு அடித்த மாதிரி அடிச்சேன், பழைய கஞ்சி அடித்த மாதிரி. இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வை. ஆமாம், வீட்டில் பொங்கல் நீ தானே, அதனால உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தானே. நல்லா வடிக்கிறேன். கிழங்கு நல்லா சாப்பிட்டா இருக்குண்ணே. கட் தின்னால எப்படி இருக்கு? சுமார் தான். சுமார் தானே. ரொம்ப ஒன்றும் இருக்கும் இல்லையா? இலை கொஞ்சம் கிழங்கு கிடையாது. அதான் இது கொஞ்சம் முத்துனது. இது கிழங்குலாம் கிடையாது, முத்துங்க. இப்போ மர்ச்சினி கிழங்கு சாப்பிட்ருக்கிறாவே. அது தின்னவே கிடையாது. நாங்கள் தோப்பா வச்சுருந்தோம் எங்கள் பாட்டி வீட்டில். மர்ச்சினி கிழங்கு இப்படி பிடுங்கன்னா வேறோட வரோம், எடுத்துருந்தோம். அதான் இளங்கிழங்கு. ஆண்டவா, இப்படி என்னையும் மாட்ட விட்டுருக்கியப்பா நீ. குடலை மட்டும் அப்படி இருக்கேன்டா. அது ஃபுல்லாக சுத்தமான இதுக்கு முடியல. ஏன் ஏன் சும்மா இருக்க நான் காட்ட நான் சட்டை வச்சுருக்கேன். கலந்துட்டு தான் இருக்கேன்.
வேற நீ இதுக்கு முன்னே 1/2 கிலோ கிழங்கு தின்னாச்சு ஒத்த இதில் இருந்து பச்சையாட்டு. இப்போ 2 கிழங்கு தின்னேன், அது பொறுக்காத உங்களுக்கு. 2 கிழங்குனாலும் 1/2 கிலோ துண்டு தானே, அது 2 பெரிய துண்டு 1/2 கிலோ ஆச்சு. நீர் வெட்டிட்டு இருக்கலாம், அது ரசனையாக பார்த்துட்டு இருக்கேன். ஓ ரசனையாக பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து வெட்டி கழுவ மாட்டா, எடுத்து வேலை செய்ய மாட்டா, எடுத்தானே. இல்லை எனக்கு மீன் கழுவ தெரியாதுல வை. இல்லை வீட்டில் பொண்டாடி சமையல் ஃபுல்லாக நீ தான் பண்ணி கொடுக்க, அப்புறம் மீன் கழுவ தெரியாது. ம் பொண்டாடி சமையல் ஃபுல்லாக நீ தான் சொல்ல. யார் சொன்னா? உன் பொண்டாடி தான் அன்னைக்கு. நாங்கள் இடத்துல சொன்னா என் வீட்டுக்காரர் சமையல் பண்ணாருன்னா இங்கே எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு வைக்க தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, ஆம்லேட்டு. ஆம்லேட்லாம் போட தெரிஞ்சுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு தெரியுது ஊருக்குள்ளே. உனக்கு வெந்நி வைக்க தெரியும்ல? வெந்நி வைப்பேன், ஆம்லேட் போடுவேன், டீ போடுவேன், முட்டை தொக்கு எல்லாம் பெரிய எல்லாம் வெயிட்டான ஐட்டம் மட்டும்தான் நம்ம ஆள் பண்ணுவார். அவர் ஒன்று பண்ணக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே ஒரு நேரம் அடுப்பில் வச்சுட்டு கீழே இறக்கிட்டாலே போதும். அப்படிப்பட்ட ஐட்டத்தை பக்காவாக பண்ணுவார். மற்றபடியாக உள்ள ஐட்டமெல்லாம் நாங்கள் தான் பண்ணணும். டீ போடலே ஒரு ரசனை உண்டு தெரியுமாவே? ஆமாம், எல்லாரும் போடுற டீயை குடிக்க முடியுமாவே? அது ரசனை உண்டு. அதுக்குன்னு ஒரு இது உண்டு. ஏன் தெரியுமா? மூஞ்ச கழுவிட்டு போடணும். இஞ்சி ஏலக்காயெல்லாம் அடித்து போட்டு எடுத்து வைக்கணும். பிடிச்சிருக்கிற அப்படி டீ? சப்பா ஆண்டவரே. சரி கழுவுங்க மீனை கழுவுங்க டக்குன்னு. ஆனால் ஒரு டீக்கு கிளாஸ் எடுத்த ஒரே ஆள் நீ மட்டும் தான் கழுவுன்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் பிடிக்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்து இப்போ ஒன்றே காணல. ஆமாம் அவ்வளோதான், பிடிச்சதை போட்டிருக்கோம். ஆளுக்கு 2 துண்டு திங்கலாம், அவ்வளோதான். நல்லா அலசிடுங்க மாஸ்டர். கழுவையில் என் மாப்பிள்ளை கட்டிக்காரன் நல்லா கழுவோம். இந்த மீன்லாம் வாங்க கைப்பட்டுனா திருப்பி உயிர் வரும். எல்லாம் கிழிச்சு மேஞ்சாச்சு மீனை. அதில் அவன்கிட்ட பவர் உண்டு. இப்படி நேரத்தில் இப்படி ராகும். ஒரு மீனுக்கு ஒரு மீன் ராவுனா டக்குன்னு உயிர் வந்துடும். ஐயோ ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, வேற கிரகத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்ல? பார்த்த மாதிரியா? மீன் சாப்பிட்டா இருக்கா கல்லா இருக்கா? சாப்பிட்டாயிட்டு. ஆமாம் சாப்பிட்டாயிட்டு அழகாக இருக்கும். மீனை மனத்தி பார்த்து வாடகை எடுக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரே ஆள் நீ தான். இல்லவே குளத்து மீன் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இது வந்து மருந்து. ஒயின் இருந்து எடுக்க நினைக்கிறேன். இந்த மீனும் உண்டு. இது ஒயின் எடுக்குதா? இதையா வந்து அடிச்சு விடணும். ஓகே இருக்கா? மத்திய வைப்புமாப்பா வச்சாச்சு. என்ன ஃபஸ்ட்டே புளி தண்ணி ஊற்றுவாங்களா? ஓகே, புளி தண்ணி ரெடியா? புளி தண்ணி சூடாயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு மேலே என்ன போட போறீங்க? இதுக்கு அடுத்தால வந்து மஞ்சள் தூள் உள்ளே தட்டணுமா? ஆமாம், மஞ்சள் தூள் முகத்திலே போடுவாங்க. மஞ்சள் தூள் தானே கட் பண்ணி வச்சிருக்கேன். முகத்தில் போடுறியா? இல்லையா, நீ மீன் அந்த இருக்குது, மீனுக்கு ஒரு மசாலா போடல. இது வந்து ப்ராப்பர் ஃபுட்டு சேனல் கிடையாது, இங்கே ஃபன்னு தான் ஃபுட்டு. ஏன் கால்ரா வந்துடாம? ஓ, புகைப்பட்டா கால்ரா வருமா? புளி தண்ணி கிண்டுவோம். புளி தண்ணி, மஞ்சள், சர்க்கரை பாகு மாதிரி இருக்குது. என்னதான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வித்தியாசமான ஃபுட்டு முறையெல்லாம் இருக்குது. சரி, வத்தல் பொடி அவ்வளோதான். வத்தல் பொடி இப்போ டேஸ்ட் லைட்டாக பாரு. நாக்கில் வச்சு இப்போ வச்சோன்னா புளிக்காது. வச்சு பாரு. அங்கே எங்கேயே இருக்கு வர இருக்கு. அன்னைக்கு இதே மாதிரி தான் என் கையில் சுட்டு விட்டுட்டே தெரியுதா? அது அன்னைக்கு நீனே தானே வைக்க. அன்னைக்கு நாமளாக வச்சா என்னால் சுட்டுட்டுன்னு சொல்லலாம். உனக்கு நீ வைக்க திரும்ப உணரலாமல் இருக்கா? புளிப்பு என்ன இருக்கு, ஆனால் ஏதோ மாதிரி இருக்கு. பார்ப்போம். கரண்டி
சமையல் கைஸ், சமையல் பண்ண போகிறோம். இல்லை இப்போ இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருக்கோம். எப்படி உங்களுக்கு தோணுகிறதோ அப்படியே கீருங்கள். எனக்கு எப்படி தோணிக்கிறதோ அப்படி கீரட்டா? அது அப்படியே தான். இங்கத்தா போனதுக்கு நான் இருக்கும்ல. என்ன மிளகாயே பிடிக்க தெரில, முனி போல உள்ள மிளகாயே. என்ன மிளகாய பிடிப்பியோ? என்ன மிளகாய? இந்த டபுள் மீனிங் எல்லாம் பேசக்கூடாது சரியா? இல்லை, நான் டபுளும் இல்லை சிங்கிளும் பேசல. ஒரே இதான், இந்த மிளகாய பிடிச்சி வந்தாலும் வெட்ட முடியல, அவ்வளோதான். அதுக்கு நீ டபுள் மீனிங்கா நீ நினைச்சேன்னா நான் என்ன பண்ணி? நாங்கெல்லாம் என்னெல்லாம் வெட்டியிருக்கோம் தெரியுமா? தாரம் செஃப்பு தாரம். முளக்காய் கனி எப்படியும் மிளகா மீன் ஃபிஷ் தாங்க. சரி, அப்படியே மீனை போட்டுருமா? அப்படியே போடுங்கம்மா. உப்பு போட்டுருந்தாம்மா? அதெல்லாம் போடலாம்ப்பா. ஓ, இதுதான் பெரிய மீனாக இருக்கு. இதுதான் அதுவும் பெரிய மீன் தான். என்ன செய்ய முடியும்? சரி, தலைவரோட ஆட்டத்தை பார்ப்போம். புதிதாக இது என்னத்தை ஏதோ நம்ம அந்த முதலக்கறி அதெல்லாம் போய் கண்டிப்பாக தூங்கணும். என்ன முதலக்கறி தான். தாய்லாந்து தான் போகணும். தாய்லாந்தோ இல்லை சைனா போய் என்ன செய்யணும்? முதலக்கறி தூங்கணும். என்ன எனக்கு மலைப்பாம்பு கறி சாப்பிடுவேன். அதெல்லாம் அங்கே போய் தூங்கணும். என்ன இங்கேனா விஷத்தை வச்சு வந்து விடணும். நம்ம அங்கே போய் தூங்கணும். என்ன உப்பு கரெக்டான அளவு கிண்டடா என்ன கண்ணு முடியா? எப்படி கண்ணு கிட்ட கிட்ட எனக்கு நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கை தான். எனக்கு தெரிஞ்சு இதில் புளி தண்ணி ஊற்றினீர், மஞ்சள் பொடியை போட்டீர், வத்த பொடி போட்டீர். வேற என்ன பொடி போட்டீங்க? அவ்வளோதான் போட்டேன். வத்த பொடியும் மஞ்சள் பொடியும் தானே? மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், உப்பு, இவ்வளோதானா? பாப்பமே, வேற ஒன்றுமே கிடையாது. இது அவியல். அவியலா? இதான் புளித்தண்ணி அவியல். புளித்தண்ணி அவியல் ஒரு காலத்தில் வந்து இதை வச்சு இப்படி அவிச்சு வச்சுட்டு நாளை காலையில் என்ன செய்யணும்னா பழைய கஞ்சி ஊற்றி வச்சு இந்த மீன் 2 துண்டையும் எடுத்து வச்சு தின்னா. ஓஹோ, நீர் சொல்றது வந்து புளித்தண்ணி. எங்க அம்மா வந்து வச்சு தந்திருக்கு புளித்தண்ணி மீன். அதுதான். அதுல தேங்காய்லாம் அரைக்க மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது. நல்லா தான் இருக்கும் தெரியுமா? சூப்பராக இருக்கும். அது அப்படியே எப்படி இருக்குங்க. நாளைக்கு காலையில் இதெல்லாம் குடிச்சா, நான் கஞ்சி வச்சு குடிச்சா கொண்டான்னு கேட்கும். கஞ்சி ஒரு புடி இப்படி கஞ்சியில் இப்படி மீன் இந்த குழம்பு விட்டுக்கணும். ஆனால் இது உடம்புக்கு நல்லது தானே நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம தேங்காய் சேர்க்க மாட்டோம். ஜம்முன்னு இருக்கும். அடிச்சு நொறுக்கலாம். முன்னால் மற்ற அந்த கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறதுல நெருப்பில் நடந்து போனால. எந்த நெருப்பு? அந்த பெருசாக கோயிலில் தீக்குழிலாம் இப்போ அதெல்லாம் நடந்திருக்கா? நீ நான் நடந்தது அவன் நெருப்புலலாம் நிப்பாடுச்சுனால அதான் அப்படியே நெருப்பு என் மேலே வந்து இவ்வளவு தாக்கின பிறகு எனக்கு ஒன்றும் பண்ணல. பத்தியா நானா கிட்ட தான் இருக்கேன். நாங்கள் காற்று வந்து அங்கிருந்து அடிக்கி, அப்போ என் மேலே தான் அடிக்கும், உண்மை மேலே அடிக்காது. எல்லா இடங்க வந்து இருந்து பாரு, இதில் தெரியும். நான் முடியெல்லாம் கரிஞ்சாச்சு. நீ என்ன சொன்னாலே ஏன்டா மீன் பிடிச்சிட மாட்டேறா? பிடிச்சி எனக்கு சமையல் பண்ணி தரேனா? அதாவது பெரிய மீனை பிடிச்சிட்டு அந்த மீனை கோட்டையை விட்டுட்டாரு. அது நீ ஒன்னால தான். என்ன வாசல்ல நின்று இருந்தா பேத்த குட்டி மாதிரி நகலவும் முடியாமல் நின்னா. நான் மேலே ஏறி வரைக்கும் 5 நிமிஷம் ஆயிட்டு. அதுக்கெல்லாம் அது டாட்டா போட்டு அப்படின்னு ஒரு காட்டு போயிடுச்சு. வாயில கொக்கி போட்டு கிழிஞ்சிருக்கும். அது கிழிஞ்சிருந்து அது யாசிட்டே இருக்கும். வீணா போனவன் என் வாயில கூட கொக்கியை போட்டுறானே அப்படின்ட்டு. அது காரணம் அதான் தின்றுப்பான். அது திங்க விடாம ஆக்குனானேன்னு ஒன்னே ஆச்சிட்டு இருக்கும். இப்போ இதில் இந்த இதே ஜிலேபி மீன் வந்து கடலில் உண்டுலாம்? கடலில் கிடையாது. கடலுக்கும் இதுக்கும் சேர வேண்டிய இடத்துல களியில் உண்டு. ஆனால் சிலேப்பியும் அதை உப்பு தண்ணியும் பட்டு அது என்ன செய்யணும்னா அது வேற மாதிரி பூ மாதிரி வேற மாதிரி மீன் சைஸ் மாறிடும். இதே மீன் அந்த இது மாறிடும். அந்த இதில் எந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு என்ன வித்தியாசம்? அது உப்பு தண்ணியில் அதில் லூஸு. ஆமாம், அதில் 2 மிக்ஸ் ஆக வச்சப்பத்தில் இந்த ஆற்று தண்ணியும் இதுவும் சேரத்தில் அது ஒரு தண்ணியை 2 உப்பும் நல்ல தண்ணியும் சேர சமயத்தில் என்ன செய்யும் அந்த டிசைன்ஸ் மாறிடும். அது மாறிடும். ஆனால் எல்லாரும் கடலில் உள்ள மீனை தான் விரும்புகிறாங்க, அப்படி தானே? அதுக்கு ரீசன் அது வந்து வாடகை கம்மியாக இருக்கும். இது தொழிலில் சாப்பிட்றதுல இது களி சாப்பிட்டு களியில் உள்ள பாசியை சாப்பிட்றது. அதனால தான் வாடகை அடிக்கும். அதனால வாடகை இருக்கும். அது வந்து கடலில் உப்புல இருக்க சாப்பிடக்கூடிய பாசிகளாக சாப்பிட இல்லையா? உப்பு பாசி வந்து அந்த அளவுக்கு இது இருக்காது. நல்லா கொதிக்குது. இந்த மீனை பார்த்தா தான் என்ன சாப்பிடணும் போல இருக்கு.
தோல் உரிச்ச மீனை சாப்பிட தான் எனக்கு சாப்பிடணும் போல. ஆமாம், நீ எல்லாம் தோல் உரிச்சே தானே சாப்பிடுவா. ம் சரிண்ணா பாரு, நான் தான் எடுப்பேன். நீ பாரல, நான் தரேன். ஒன்று ஆள வச்சு தான் தரேன். நீர் பொத்துரு இருக்கு, கொண்டாரோம். டேய் நோ 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 நோ, ஒரு மாஸ்டர் தரத்தில் வாங்கிடணும். ஒழுங்கா வைக்க வேண்டியது என்ன அங்கங்கே சிந்திட்டு இருக்கு. அந்த புளியோட வாசனை எனக்கு குறையாத மாதிரியே இருக்க. புளி தண்ணி அவியல் தானே இது. ஆமா, அப்போ புளி வாசம் தானே கூடுதல் இருக்கும். புளி தண்ணி அவியல்ல புளி வாசம் தான் இருக்கணும். புளி இருந்தால் தான் உனக்கு இந்த மீனோட இது தெரியாது, அப்படியா ஆட தெரியாது. அதுக்காக தான் இந்த குளத்து மீன் இல்லையா, அதான் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருப்போம். ஜாஸ்தியாக விட்டனால தான் உனக்கு என்ன செய்யாது. இப்போ வேற ஏதாவது பொடி தூக்கி தட்ட வேண்டியதுதானே? வேற பொடியை தட்டணும்னா எனக்கு புரியலை. வேற எக்ஸ்ட்ரா பொடிகளை தூக்கி போடலாமா? போகணும். எரிப்பு கரெக்டாக இருக்கு, காரம் கரெக்டாக இருக்கிறது, உப்பு கம்மியாக இருக்கும். உப்பு கம்மியாக தான் இருக்குமா இருக்கும் இன்னும். அதுதானே ஏதோ ஒன்று ஆகுதா. உப்பு காணுவான்னு பாருல கொஞ்சம் பாரு. பொக்காது, நான் பொக்காம தான் தருவேன். இப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கு. உப்பு காணுமா? சரி போதும், இனி இறக்கி சாப்பிடும். வயிறு பசிக்குது. அந்த கிழங்கை கொண்டு வாருங்கள், வெந்து கொண்டிருக்கிற கிழங்கை கொண்டு வாருங்கள். எப்போவுமே டேஸ்ட்டு, மீன் டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன் நான், நீ பார்க்கணுமா? கேட்க அது நம்ம முரட்டு பெரிய மீனை மட்டும் பார்த்து எடுக்கிறது அப்படி இல்லைல்ல, மீன் டேஸ்ட்டு பார்க்குது. என்ன பேர் உருந்து உழுவு பேர் எப்படி உழுவுது. மீன் அவ்வளோ வெளியே வந்துட்டு நான் நீர் தூர போட்டு சொன்ன மீன். நீ டேஸ்ட்டு முதல்ல பார்க்க வேணா தரேன்னு சொல்லி கேட்டியா? இல்லை, அதில் பாதி அப்படியே தரமாட்டியா? கேட்டுட்டு தான் என்ன செய்யுது, வாய்க்குள்ளே போன வாரம் எடுத்து வாங்கி தரேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கு. சரி, இலையை வெட்டிடுவாங்க. மீன் பொடிஞ்சிட்டேன், நான் மட்டும் கிண்டலையோ? ஆமாம், பிற வெந்த கிழங்கு சூடாமா என்னங்க, நல்ல சூடு. ஓலையை மாற்றுங்களேன், வைக்கிற ஓலையை மாற்று. நல்லா வந்துட்டு கைஸ், அருமையாக இருக்கிற கிழங்கு. தட்டுவோமா? கிழங்கை தட்டுவோம். கிழங்கு தட்டுங்க. நைஸ். நான் ஒரு பீஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். கிழங்கு அப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கா. கிழங்கு அப்படியே அல்வா துண்டு மயிலில் இருக்கு. நானும் வைக்கேன். ஆமாம், அவிச்சது நீ தான் கிழங்குக்கு. ஆனால் நான் என்ன இது முத்திர கிழங்குன்னு சொன்னேன், ஆனால் நல்லா தான் இருக்கு. கிழங்கு முத்தின கிழங்கு கிடையாது. நீ அதனால தான் அப்போவே நான் வாட்ட சொன்னேன், நீ முத்தின கிழங்கு முத்தாத கிழங்குன்ட்டு. மீன் நிறைய காணாத மாதிரி. மீன் வந்து நான் வெளியே போன தின்னுட்டேன். இந்த குழம்பு மட்டும் போதும். ஆனால் அந்த புளிப்பு தான் நல்லா இருக்கு, அப்படிதானே? இதுக்கு இந்த புளிப்புகளை இருந்தால் தான் நீ சொன்னால அந்த குளத்து மீன் சொன்னால அந்த இது என்ன செய்யும், கட்டாகும், மனம் கட்டாகும். உண்மையாட்டே நல்ல டேஸ்ட்டு, டேஸ்ட்டு. சட்டிங்க இந்த சட்டி நக்கிதுங்கக்கா. பதிலாக சட்டியில் இருக்க புளி போகிற என் மாப்பிள்ள விட மாட்டாங்க. இந்த மீன் என்ன மாதிரி வெந்திருக்குன்னு பாருங்கள், அதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, அவ்வளோ சாப்பிட்டா வந்துட்டு. அப்புறம் கிழங்கு அது கூட முள்ளு, சரியான முள்ளு இருக்கும். ஆனால் பாருங்க, கிழங்கு மீன் எப்படி இருக்கு. நீர் சாப்பிட மாதிரி என்னால் வச்சு சாப்பிட தெரியல எனக்கு. சூப்பர். தம்பி 1008 நொரநாட்டியம் அடிப்பான். ஏன் அடிக்காமல் இருக்கான் அப்படின்னா அதோட டேஸ்ட் அவனுக்கு பிடிச்சிருச்சு, அதனால அவன் நொரநாட்டியம் அடிக்கலை, இல்லை சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த கிழங்கோட சாப்பிடனால அப்படி தோணுதான் இருக்கும்.
எப்படி நல்லா இருந்த மாதிரி. ஓஹோ, அப்போ கிழங்கோடு தான் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் வாய்க்கு நல்லா இல்லை. இது செலவளுக்கு ஒரு துணி கடையில் கொண்டு விட்டா 1000 துணியை காட்டினா ஆனே நினைச்சியோ. நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இதை போடும்பா. அதே நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கான். ஆனால் கிழங்கோடு சாப்பிட நல்லா இருக்கான். அப்போ கிழங்கு நல்லா இல்லைன்னா கிழங்கு நல்லான்னா ஒரு குறைகள் தெரியலாம். ஓ, அப்போ இப்போ கிழங்கு நல்லா இருக்கு. முதல்ல கிழங்கு பச்சையத்துக்கு இதில் என்ன சொன்னா முத்திர கிழங்குன்னு. அப்போ இதே வாய் தானே. இப்போ வெந்துட்டலாம். அட வெந்த பயில ஒன்றை வச்சு குளத்து மீனெல்லாம் நீங்கள் வீட்டோட வைக்க சமயத்தில் கண்டிப்பாக புளி ஊற்றி நல்லா புளி தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா வாடை இருக்காது. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடலாம். எங்கள் சேனல் எப்போவுமே காட்டு சமையல் ஜோறு தான். எப்பவும் வீட்டு சமையலோடி காட்டு சமையல் எப்பவும் அவன் சொல்ல மாட்டான். அவன் பயந்து இருக்கான். பொண்டாட்டி அடிச்சு விட்டா போனதுல சொன்னதுக்கு அடிச்சு விட்டான்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால அவன் வீட்டு சமையல்லாம் போர் தாங்க. எப்பவுமே சமையல் ஜோறு தான். எப்பவுமே ஜோறு தான். எங்கள் சேனல் பெஸ்ட்டு தான். நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல்லையும் டுவிங்குன்னு ஒரு தட்டிடுங்க. நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.